எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் March 31 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 29 and 30 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எதனிடையே இயக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜிந்த் டு சோனிபட். இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2025 எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 6.5%. நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியா எரிபொருள் வழங்கி உதவி அளித்துள்ளது? ஆன்சர் இலங்கை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆன்சர் எல்லாமே கரெக்டு தான். ஜல் சஞ்சய் திட்டம் அப்படிங்கிறது மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் நிறுவனத்துக்கான திட்டம். அம்ருத் சரோவர் அப்படிங்கிறது நீர்நிலைகளை புனரமைக்கிறது, புதிய நீர்நிலைகளை உருவாக்குறது, அதுக்கான ஸ்கீம். சூரிய மின் உற்பத்தி திட்டம் அப்படிங்கிறது 1 கோடி வீடுகளுடைய மேல்கூரைகளில் சோலார் பேனல்ஸை பொருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. அடுத்து 7th கொஸ்டின், ஞான பாரதம் செயலி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கையெழுத்து பிரதிகளை பதிவேற்றம் மற்றும் பகிர்வு செய்தல். இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது? ஆன்சர் 80%. சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரஹார் என்பது டேஷ்? ஆன்சர் இலகு ரக இயந்திர துப்பாக்கி. பிரதமரின் இ-டிரைவ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சபலென்கா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் March 31 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது April 3 நம்ம சேனலில் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெட்யூல் வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் 500 ரூபி. உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கூல் புக் லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் January 1 December 31 வரைக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் Group 4 அண்ட் Group 2க்கு ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் தனியாக ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி. அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒழுக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன திருக்குறள் அப்படின்னா, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது இந்த உலகத்தில் உயர்ந்தவங்களோட சேர்ந்து பொருந்தி வாழக்கூடிய ஒரு பண்பு இல்லாதவங்க பல்வேறு நூல்களை படித்து எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருந்தாலும் அவங்க கல்லாதவங்களா படிக்காதவங்களா தான் கருதப்படுவாங்க அப்படிங்கிறதான் இந்த திருக்குறள். ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். உலகின் ஆழமான படிக்கிணறு எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் உலகிலே ஆழமான படிக்கிணறு டீப்பஸ்ட் ஸ்டெப்வெல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போது ஒரு பிரமிடை அப்படியே கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இந்த படிக்கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜஸ்தானில். இதோட பேர் என்ன அப்படின்னா சந்த் பவோரி. ஸோ சந்த் பவோரி தான் இதோட பேர். ராஜஸ்தானில் இருக்குது. 13 அடுக்குகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3500 படிக்கட்டுகள் இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தானில் உள்ள இந்த சந்த் பவோரி அப்படிங்கிறது யாரோட பீரியடில் கட்டப்பட்டது அப்படின்னா, ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த மன்னர் ராஜா சந்தா அவரோட பேர் தான் இதுக்குமே சூட்டியிருக்காங்க. ராஜா சந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் சந்த் பவோரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ இது டீப்பஸ்ட் ஸ்டெப்வெல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோக்கு டீப்பஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் ஆழத்துக்கு இது இருக்குது. ஸோ ரீசன் நியூஸ். உலகின் மிகப்பெரிய தீவு அப்படிங்கிறது கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எகிப்தில் அமைக்கிறாங்க. உலகின் முதல் பணப்புழக்கம் இல்லாத நாடு கேஷ்லெஸ் கண்ட்ரி எதுனா ஸ்வீடன். அடுத்து உலகிலே முதன்முறையாக அணுசக்தி எதிர்ப்பு திறன் கொண்ட செயற்கை மிதக்கும் தீவை சீனா நிறுவுறாங்க. அடுத்து உலகின் மிக நீளமான விரைவு சாலை சுரங்கப்பாதை அப்படிங்கிறது சீனாவில் அமைக்கிறாங்க. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை கொண்ட நாடும் சீனா தான். அதிகமான அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எது அப்படின்னா ரஷ்யா. அடுத்ததா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்.
எந்த நாட்டின் இராணுவ தளபதி மின் ஆங் லயிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் மியான்மர். ஸோ மியான்மர் நாட்டில் 2021 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்துட்ட மியான்மரில் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. ஸோ அப்போ இவர் தான் இராணுவ தளபதி மின் ஆங் லாயிங். ஸோ இப்போ இவர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. இப்போ தான் டிசம்பர் ஜனவரியில் மியான்மரில் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த எலெக்ஷனில் இப்போது இவர் வின் பண்ணியிருக்காங்க. இராணுவ ஆதரவில் ஒரு கட்சி வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கட்சியில் இவர் அதிபராக இவர் சூஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவர் இந்த பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ மியான்மர் இராணுவ தளபதி தான் மின் ஆங் லயிங். ஸோ பொது தேர்தலில் இராணுவ ஆதரவு பெற்ற யூஎஸ்டிபி கட்சி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இவர் அதிபராக பொறுப்பேற்க போகிறாரு அப்படிங்கிறனால இவருடைய பதவியை இப்போ ராஜினாமா செஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. இவரோட பொறுப்புக்கு இப்போது ஏவின் ஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இந்த பொறுப்பானது ஒப்படைச்சிருக்காங்க. 2021 அங்கே மியான்மரில் ஆங் சான் சூகி அவங்க தலைமையில் மக்களாட்சியானது நிறுவப்பட்டிருக்கும். அவங்களோட ஆட்சியை கவிழ்த்துட்டு தான் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கும். அப்போலேருந்து இங்கே உள்நாட்டு போர் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். பீகாரின் நீண்டகால முதல்வராக பதவி வகித்து தற்போது மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். ஸோ பீகாரில் நீண்ட காலமாக 20 ஆண்டுகளாக சீஃப் மினிஸ்டராக இருக்கார். லாஸ்ட்டு நவம்பரில் நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 10வது முறையாக இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பீகார் வந்து 243 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையை கொண்டதான் பீகார். ஸோ இப்போது பீகாரில் அவர் இப்போ மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செஞ்சுருக்கிறதுனால பீகார் சட்டமேலவை உறுப்பினர் பொறுப்புலேருந்து இவர் ராஜினாமா செஞ்சுருக்காரு. ஸோ ஏப்ரல் 14 இவர் பீகார் மாநில முதலமைச்சர் பொறுப்புலேருந்து விலகுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நிதிஷ்குமார் தான் மாநிலங்களவை எம்பியாக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து சமிட்ஸு. உலக பௌத்த அமைதி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானாவில் தான் இப்போ உலக பௌத்த அமைதி மாநாடு. ஸோ ஃபஸ்ட்டு மாநாடாக தெலுங்கானாவில் இப்போ நடந்திருக்கேன். ஸோ இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு, ப்ளஸ் புத்தவனம் நாகார்ஜுனா சாகரில் உள்ள புத்தவனத்துலேயும் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் தெலுங்கானா அமைதி பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உலக நல்லிணக்கத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாட்டை தெலுங்கானாவுடைய சுற்றுலாத்துறையும் வியட்நாம் பௌத்த சங்கமும் இணைஞ்சு தான் இதை நடத்தியிருக்காங்க. இந்த புத்தவனத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த புத்தவனத்தை வந்து 274 ஏக்கர் பரப்பளவிலான உலக அமைதி மையமாக உருவாக்கப்படும் சொல்லிட்டு தெலுங்கானா தெரிவிச்சிருக்கு. அடுத்து பிரகிருதி மாநாடு டெல்லியில் நடந்தது ரீசெண்டாக. அடுத்து பாரத் மின்சார உச்சி மாநாடு நியூ டெல்லியில் நடந்தது. 11வது ரைசினா மாநாடு தில்லியில் நடைபெற்றது. 2026 ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ G7 உச்சி மாநாடு அப்படிங்கிறது எங்கே நடைபெற இருக்குது இந்த வருஷம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். சென்ட்ரல் ஸ்கீம் மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025. ஸோ 2025 to 26க்கான நிதி ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் அறிவிச்சிருப்பாங்க பட்ஜெட்டில். ஸோ அதன்படி 2025 இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. மின்னணு பாகங்கள் இப்போ இந்த பிசிபி, அதாவது பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ டிவி, இந்த பழைய டிவிலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணி இந்த பச்சை கலரில் போர்டெல்லாம் இருக்கும். அந்த போர்டில் தான் எல்லாமே ஒட்டி வச்சு இந்த சர்க்கியூட்லாம் போட்டு நமக்கு டிவி ஓடுறதுக்கு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிசிபி, பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸு, கேமரா மாடியூல்ஸு, அப்புறம் லித்தியம் அயன் செல், இந்த மாதிரி பாகங்களை தயாரிப்பதற்கு அந்த நிறுவனங்களுக்கு நிதி சலுகைகளை வழங்கணுங்கிறதுக்காக 2025 to 26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த ஸ்கீம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 2026 to 27 பட்ஜெட்டில் இந்த ஸ்கீமுக்கு 40,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ மின்னணு உதிரி பாகம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குறது தான் இந்த ஸ்கீம். இப்போ என்னென்னா, இப்போ இந்தியாவில் வடிவமைச்சாதான் இதுக்கான உதவித்தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவே வெளிநாட்டில் அதாவது உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டாந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். திவால் சட்டத்திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் திவால் சட்டம் 2016.
இந்த திவால் சட்டம் 2016 ஒரு 12 திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் திவால் சட்ட திருத்த மசோதா 2025 இப்போது மக்களவையில் லோக்சபாவில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து பார்க்குறோம். இப்போது திவால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திவால் நிலை அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு தனிநபரோ அல்லது ஒரு நிறுவனமோ அவங்க வாங்கின கடனை அடைக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ், அவங்களோட எல்லா சொத்துகளையும் நம்ம ஃபுல்லாக அதோட மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் இந்த கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை தான் திவால் நிலைன்னு சொல்கிறோம். இந்த திவால் நிலையிலேருந்து அந்த தனிநபரையோ அல்லது அந்த நிறுவனத்தையோ மீட்பதற்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் திவால் சட்டம்ங்கிறது 2016 இயற்றியிருப்பாங்க. இதில் திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் ஒரு 12 திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் திவால் சட்ட திருத்த மசோதா 2025 இப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ வங்கித்துறை அப்புறம் செயல்படாத சொத்துக்களை மீட்கிறதுல முக்கிய தூணாக இந்த சட்டமானது இருக்கு. அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஏப்ரல் 1. நாளைக்கு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த வருஷம் வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க இல்லையா. 2027 தான் ஆக்சுவலாக பாப்புலேஷன் கணக்கெடுப்புங்கிறது நடத்துவாங்க. இப்போ முதல் கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா வீடுகள் கணக்கெடுப்பு, வீடுகளை பட்டியலிடும் பணியானது தொடங்குறாங்க. அது ஏப்ரல் 1 இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு 33 கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி, வீடுகள் எத்தனை வீடுகள் இருக்குது, வீட்டில் என்னென்ன வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் இருக்குது, எலக்ட்ரிக் டிவைசஸ் இருக்குன்னா என்னென்ன டிவைசஸ் இருக்குது, அந்த மாதிரி வீடுகளை பட்டியலிடுறது, வீடுகள் கணக்கெடுப்பு பணி அப்படிங்கிறது முதல் கட்டமாக நடத்தப்படும். இதில் 33 கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தாமாகவே அவங்களே போய் கூட அதுக்கான வலைதளத்தில் அவங்களுடைய தகவல்களை பூர்த்தி செய்ய முடியும். 16 லாங்குவேஜில் அவங்க விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் ஃபெசிலிட்டேட் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த முதல் கட்ட வீடுகளை பட்டியலிடக்கூடிய இந்த பணியானது நடக்கும். செகண்ட் ஃபேஸ் 2027 பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும், ப்ளஸ் அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ திருமணமான தம்பதிகள் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்கள எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவு நிலையானது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா திருமண தம்பதிகளாக அவங்க கருதப்படுவாங்க இந்த கணக்கெடுப்பில். அடுத்து இந்திய பதிவுத்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக யார் இருக்காங்கன்னா மிருத்யுஞ்சய குமார் நாராயண். அடுத்து ரீசன் நியூஸ். 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு மே மந்த் நடைபெற்றது. குஜராத்தில் தான் ஆசிய சிங்கங்கள் இருக்குது. ஸோ ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா 674 இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை 891 அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நதிநீர் டால்ஃபின்களோட கணக்கெடுப்புங்கிறது நடத்தியிருப்பாங்க. அதில் 6327 டால்ஃபின்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பில் தெரிவிச்சிருப்பாங்க. அதில் அதிகமாக எங்கே டால்ஃபின்கள் இருக்குது நதிநீர் டால்ஃபின்னா உத்தரப்பிரதேசத்தில். டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இமெக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கொச்சி. கேரளாவில் கொச்சியில் தான் இமெக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 பயிற்சி, கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ கொச்சியில் உள்ள மேரிடைம் வார்ஃபேர் சென்டரில் தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. ஸோ இமெக்ஸ் டிடிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன இமெக்ஸ் அப்படின்னா இமெக்ஸோட ஃபில் ஃபார்ம் பாருங்கள், ஐஓஎன்எஸ் மேரிடைம் எக்ஸசைஸ், அதை தான் இமெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிடிஎக்ஸ் அப்படின்னா டேபிள் டாப் எக்ஸசைஸ். ஸோ டேபிள் டாப் எக்ஸசைஸ்னால் இதில் வந்து இப்போது போர்க்காலங்களில் படைகள் எப்படி செயல்படணும், அங்கே புதுசாக அவங்க போய் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவசர கால டைமில் எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு ஒரு முன்கூட்டிய ஒத்திகை மாதிரி இந்த பயிற்சிங்கிறது நடத்தப்படும். ஸோ அதுதான் டேபிள் டாக்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். இமெக்ஸ் டிடிஎக்ஸ் அப்படிங்கிறது கொச்சியில் வந்து நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்தது 3rd எடிஷன். ஸோ இதில் ஐஓஎன்எஸ்ன்னு பார்க்குறோம் இல்லையா, அதோட ஃபில் ஃபார்ம் என்ன, இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசிசம், அதாவது இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம். இந்தியா வந்து 2026-28 இந்த காலகட்டத்துக்கு இந்த இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கத்துக்கு வந்து தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு. ஸோ அதன்படி இந்த பயிற்சி இமெக்ஸை வந்து நடத்தியிருக்காங்க இந்தியா கொச்சியில். ஸோ ஐஓஎன்எஸ் இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தங்க உறுப்பினர்கள்ட்ட கடல்சார் பாதுகாப்பு சவால்கள் சம்மந்தமாக பயிற்சி மேற்கொள்கிறது, ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறது, இதுதான் வந்து இந்த பயிற்சியோட நோக்கம். அடுத்து ரீசன் நியூஸ். லமிடியே 2026 கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் செஷல்ஸுக்கும் இடையே நடந்திருக்கு. சி டிராகன் பன்னாட்டு கடற்படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு சமீபத்தில். அமோக் ஜுவாலா பயிற்சி உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. நீலகிரி வகையுடைய 4வது போர்க்கப்பலான தாராகிரி கப்பல் அப்படிங்கிறது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட இருக்கு.
ககடு 2026 அப்படிங்கிற கடற்படை பயிற்சி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக பிரம்மோஸ் 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய பிரம்மோஸை வாங்குறதுக்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா இந்திய கடற்படையினால் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் வருதலையா அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் நேவி மூலமாக ஆப்ரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாயுபான் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன்களை வந்து ரிலீஸ் பண்ணி இலக்குகளை தாக்குதல் நடத்துறது கண்காணிக்கிறதுக்காக வாயுபான் திட்டம். இம்பார்ட்டன்ட் டே. சமண மதத்தினரின் பண்டிகையான மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 31. ஸோ இந்த வருஷம் மார்ச் 31 தான் சமண மதத்தை சேர்ந்தவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய மகாவீர் ஜெயந்தி அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மகாவீர் ஜெயந்தி அப்படின்னா என்ன? மகாவீரர் பிறந்த நாளை தான் நம்ம மகாவீர் ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். மார்ச் 31 செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வருஷம். ஸோ மகாவீரர் என்பவர் வந்து சமண மதத்தில் உள்ள 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். அவருடைய பிறந்த நாள் தான் மகாவீர் ஜெயந்தியாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் கிமு 599 பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இவர் கௌதம புத்தருடைய கான்டெம்பரரி சமகாலத்தவர். அடுத்து இவருடைய தந்தை யார் அப்படின்னா மன்னர் சித்தார்த்தர், அப்புறம் தாய் வந்து திரிஷாலா. இவரோட பிறக்கும்போது வைப்பாங்களே பேர், அவரோட பேர் என்ன அப்படின்னா வர்த்தமானன். அடுத்து மகாவீரருடைய 5 கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா அகிம்சை, சத்தியம், களவாமை, பிரம்மச்சரியம், உரிமை கோராதிருத்தல். இதெல்லாம் தான் மகாவீரருடைய 5 கொள்கை. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஜானிக் சின்னர் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்கார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியன் வேல்ஸ்லையுமே இவர் சாம்பியனாக இருப்பார். ஸோ அதன் மூலமாக இந்த சீசனில் 1000 பாயிண்ட்ஸை கொண்ட போட்டிகளில் வின் பண்ணதன் மூலமாக ஃபஸ்ட்டு 2 போட்டியிலையுமே இவர் வின் பண்ணதுனால சன்ஷைன் டபுள் பட்டத்தை வின் பண்ண 8வது வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு. அடுத்து மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் சினியாகோவா அப்புறம் டவுன்சண்ட் இணையானது சாம்பியனாக இருக்காங்க. இவங்களுமே டபுள் ஷைன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் வேல்ஸ் ஓப்பனில் சாம்பியன் ஆனதன் மூலமாக. ஷார்ட் நியூஸ். பல்வேறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் இப்போது 8வது காலண்டராக அதே விகிதங்களே தொடர்வதாக தெரிவிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாரா வில்வித்தை வீராங்கனை விருதானது ஷீதல் தேவிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாரா வில்வித்தை வீராங்கனையாக ஷீதல் தேவியை சூஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் அனல்மின் திட்டமானது நிறுவப்பட இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்டிபிசி நிறுவனத்துக்கிட்டேருந்து அந்த ஒப்பந்தத்தை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம், அதாவது பெல் நிறுவனமானது பெற்றிருக்காங்க. 13,500 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை. இந்தியாவில் தொழில்துறை உற்பத்தி குறியீடு பிப்ரவரியில் 5.2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு வர்த்தக பரிமாற்றங்களுக்கான சுங்க வரித்தடையை நீட்டிக்கிறதுல உலக வர்த்தக அமைப்புடைய 14வது மாநாடு இப்போ கேமரூனில் நடந்துச்சு இல்லையா, அங்கே வந்து ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது எட்டப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் மண்ணெண்ணெய் விநியோகம் வந்து இப்போது படிப்படியாக நிறுத்தியிருப்பாங்க இல்லையா ஸ்டேட்ஸில். 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்காலிக அடிப்படையில் மறுபடியும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை வழங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து 31 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலகின் ஆழமான படிக்கிணறு எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான். எந்த நாட்டின் இராணுவ தளபதி மின் ஆங் லைங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் மியான்மர். பீகாரின் நீண்டகால முதல்வராக பதவி வகித்து தற்போது மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். உலக பௌத்த அமைதி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தெலுங்கானா. மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025. திவால் சட்டத்திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் திவால் சட்டம் 2026. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஏப்ரல் 1. இமெக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கொச்சி. சமண மதத்தினரின் பண்டிகையான மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 31. மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.